ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது, அதுவும் குறிப்பாக நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க இருக்குது அப்படின்றதையும், மேலும் இந்த மாதம் எளிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அவங்களுடைய எதிர்காலம் எப்படித்தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலுமே கூட இந்த விஷயத்தை யாராலையும் யூகித்து பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா யாராலையுமே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. மனிதர்களுடைய வாழ்க்கையே ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான். அடுத்த பொழுது அடுத்த நொடி எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இருந்தாலுமே கூட எதிர்காலத்தை பற்றிய ஆர்வம் எல்லாருக்கிட்டையுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த எதிர்காலத்தை யூகிக்க முடியாத விஷயத்தை நம்மளால் எப்படி தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா ஜோதிடத்தினுடைய உதவியால் தான். இந்த ஜோதிடம் நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக இயங்கக்கூடியது. ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது அவங்களுடைய பிறந்திருக்கக்கூடிய நேரம், இடம், மேலும் அந்த டைமில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து ஜனனகால ஜாதகம் அப்படின்ற ஒன்றை வடிவமைக்கிறாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் அவங்களுக்கான ராசி, நட்சத்திரம், லக்கணம் இது எல்லாமே தெரிய வருது. அதை வச்சு தான் மாதம் மாதம் நம்ம பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஒரு சிலருக்கு ஜனனகால ஜாதகம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரை வச்சு பலன்களை பார்த்துப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கான சரியான பிறந்த தேதி, நேரம், இடம் இதெல்லாம் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் இனி பயப்படவே தேவையில்ல. ஸோ இந்த விஷயங்களை சொன்னாலே போதும், உங்களுக்கான பலன்களை கரெக்டாக பார்த்துடலாம். அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பொது பலன்களை பார்த்துடலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நவம்பர் 2025ஆம் ஆண்டு ஒரு கலவையான ஒரு பலன்களை தான் கொடுக்க இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு சில சமயங்களில் ஓரளவுக்கு நீங்கள் பலவீனமான பலன்களையும் ஓரளவுக்கு பலமான பலன்களையும் பார்க்க போகிறீங்க. அதுவும் நவம்பர் 16ஆம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுக்கு 12வது வீட்டில் பலவீனமாக தான் இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் சூரியனால் உங்களுக்கு எந்த ஒரு வகையிலையுமே சாதகமான பலன்களை கொடுக்க முடியாது. ஸோ சூரிய பகவான்கிட்ட இருந்து நீங்கள் 16ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க. அதே சூரியன் பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா, அதாவது 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் பயிற்சி ஆயிடுவார். அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான்கிட்டலாம் அதிகமாக எதிர்பார்ப்புகளை வைக்காமல் இருக்கிறதே நல்லது தான். அது 16ஆம் தேதிக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, 16ஆம் தேதிக்கு பின்னாடியாக இருந்தாலும் சரி. ஸோ பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. சூரியன் நமக்கு நல்லது செஞ்சுடுவார் அப்படின்னு. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே. செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு முதல் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. முதல் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஆனால் செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சொந்த ராசி. சொந்த ராசினா விருச்சகத்தில் தான் செவ்வாய் இருக்க போகிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் ஒரு சில நல்ல பலன்களை தரலாம். அதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கிட்ட இருந்தும் நீங்கள் பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்ப்புகளை வச்சுட்டிங்க அப்படின்னா ஏமாற்றத்தையும் தாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ இந்த மாதம் இப்படி தான் இருக்குது. அடுத்து புதனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா நவம்பர் 23ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு முதல் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு 12வது வீட்டில் மாறிடுவாங்க. குரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நவம்பர் 11க்கு முன்னாடி தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. நவம்பர் 2ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரனுடைய பயிற்சி லாப வீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவம்பர் 2லேருந்து 26 வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு 12வது வீட்டுக்கு போக போகிறாரு. அதனால் நவம்பர் 26க்கு அப்புறமா நீங்கள் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் உங்களுக்கு முதல் வீட்டில் வராரு இல்லையா? ஸோ பெரும்பான்மையான நேரங்களில் உங்களுக்கு சுக்கிரன் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. தாராளமாக எதிர்பார்க்கலாம், பயப்பட தேவையில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிரகம் என்னென்னா சனி. சனி பகவான் வரக்கூடிய நவம்பர் 28 அன்னைக்கு வக்ர நிலையில் இருந்து மாறுறாரு. ஸோ இதுக்கப்புறமா சனி நேரடியாக வர ஆரம்பிச்சிருவார். சனி நேரடியாக மாறும் பொழுது சனியால் உங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு எந்த ஒரு பலன்களும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா குரு தான். ஏன்னா குரு உங்கள் ராசியில் இருக்கிறாரு. குரு ராசியில் இருக்கிறதுனாலையும் குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனாலையும்
சனி பகவானாலையும் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க முடியும். அதாவது சனி பகவான் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியவே முடியாது. அந்த மாதிரி தான் சனி இப்போ கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து ஆளாக போகிறாரு. குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனாலையும் குருவுடைய ராசியில் இருக்கிறதுனாலையும் இதை ஒரு சில விஷயங்களை அவர் வந்து செஞ்சு தான் ஆகணும். அதனால சனி பகவானும் உங்களுக்கு பெருசாக நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுப்பாரு. ஆனால் ராகு கிட்டேயும் சரி கேதுகிட்டையும் சரி நீங்கள் 2 கிரகமுமே இந்த சர்ப்ப கிரகங்கள் 2 கிட்ட இருந்துமே எதுவுமே பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலையில இல்லை. அதனால் இந்த நவம்பர் மாதத்தில் பெரும்பான்மையான நேரங்களில் உங்களுக்கு இந்த கிரகங்கள் பலவீனமாக தான் இருக்க போகுது. ஸோ பலவீனமான பலன்களை மட்டுமே வந்து கொடுக்க இருக்குது. அதனால் ஒரு சில நேரங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஒரு சில கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நன்மைகள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கலவையாக தான் இருக்கும். நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்காக கெட்டதே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்து கலந்து மாறி மாறி தான் இருக்க போகுது. ஸோ சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சமாளிக்க கற்றுக்கோங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது. அனுமன் சாலிசாவை வந்து நீங்கள் பாராயணம் செய்யுங்க. இல்லை அனுமன் பிடிக்கும் அப்படின்னா சனிக்கிழமையில அனுமன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஹனுமனை பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஹனுமான் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்னென்ன மாற்றங்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். என்னென்ன கிரகநிலைகள் இருக்குது, அந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற வரைக்கும் பார்த்தாச்சு. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு தன யோகமானது இருக்குது. இந்த தன யோகத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாக இருக்குங்க. அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில கிரகங்கள் வந்து மாறும் பொழுது தான் இந்த மாதிரியான யோகங்கள் எல்லாம் உருவாகும். இந்த யோகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து கிடைச்சிடாது. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தான் வந்து கிடைக்கும். அந்த வரிசையில் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா பருவகால நோய்களால் வந்து பாதிப்படையலாம். அதை தவிர உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. உடல்நல பிரச்சனைகள் எப்போதுமே சரி, சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, அதை வந்து புறக்கணிச்சிக்காதீங்க. உடனடியாக அதற்குரிய தீர்வுகளை காண்றதுக்கு நீங்கள் முற்பட ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது. இல்லைனா மருத்துவமனைக்கு நீங்கள் போகிறது, மருத்துவ செலவு செய்கிறது, இந்த மாதிரி நிறைய செலவுகளை வந்து பார்க்க வேண்டி இருக்கும். இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் முதல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. ஒரு உணவு பழக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான சிறப்பான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. தொழிலதிபர்களாக இருக்கீங்களா நீங்கள்? இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா தொழிலதிபர்களுக்கெல்லாம் இந்த காலம் வந்து ஒரு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து தான் ஆகணும். ஏன்னா வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இது வந்து அவங்களுக்கு சாதாரண ஒரு விஷயந்தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதில் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஒருவேளை புதுசாக வந்து இப்போ தான் அந்த ஃபீல்டில் நுழையிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. இதே இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு சில நேரங்கள் பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவுகளை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆடம்பர செலவுகளுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவிடுற மாதிரி தான் இருக்கும். சும்மா ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அதை பெருசுப்படுத்தி அதுக்கு நிறைய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி ஒரு மாதிரி செலவு பண்ணிட்டு போயிடுவீங்க. அது வந்து உங்களுக்கு அப்போதைக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் அது வந்து பெருத்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுடைய பட்ஜெட்டை வந்து சீர்குலைச்சிடும். நீங்கள் ஒரு பிளான் போட்டிருப்பீங்க ஏற்கனவே, இந்த மாதத்தில் இவ்வளவு தான் செலவு பண்ணணும், இவ்வளவு தொகை சேமிக்கணும், இவ்வளவு தொகை கடன் கொடுக்கணும், இதுக்கு அது அதுக்குன்னு இப்படி எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கும் பொழுது இந்த ஆடம்பர செலவுகளை எல்லாத்தையும் செய்துட்டு அதெல்லாம் மறந்துடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் பாதிப்பு அடையலாம். ஸோ அதனால் எப்படி இருக்கணும்னா பார்த்து கவனமாக இருக்கணும். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது நீங்கள் அதிக கவனத்தை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். மக்களை நல்லா வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் தவறாக கூட நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசிடக்கூடாது. மற்றவங்கள பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு பேசுங்க. ஏன்னா தேவையில்லாமல் ஒருத்தங்களை தவறாக பேசுகிறதோ கேலி கிண்டல் செய்கிறதையோ அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லது கிடையாது. காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு கலவையாக தான் இருக்கும். முன்பாதியில் உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இதே மாதம் போக போக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ விருச்சிக ராசியை உடையவர்களுக்கு அல்லது விருச்சிக லக்கணத்தை உடையவர்களுக்கெல்லாம் குருவுடைய பார்வையும் குருவினுடைய அம்சமும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். வெளியூர் மாப்பிள்ளை வேணும், வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கும் அதே மாதிரி தாங்க வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் மணமகள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கும் முயற்சிகள் செய்யலாம்.
ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த நவம்பர் மாதம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அதனால் இந்த மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லா நாட்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். அந்த பாதிப்புகள் உங்களை பெருசாக சேதப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்கள் முறைப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த பதிவில் விருச்சிக ராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான விஷயத்தையும் மறக்காமல் செய்து பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.